வேண்டும். நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்துல ஜெபித்த பொழுது உங்களோடு கூட பேசும்படியாக தேவன் எனக்கு இடைப்பட்ட அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான். ஆனாலும் ஆவியானவர் இன்றைக்கு அந்த வசனத்தின் மூலமாய் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 29, 30, 31 இந்த 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியினால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். ஆண்டவர் ஒரு காரியத்தை தீர்க்கதரிசி மூலமாக ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தேசத்துல ஜனங்கள் இடுக்கண் செய்கிறார்கள். தேசத்துல ஜனங்கள் கொள்ளையடிக்கிறார்கள். தேசத்துல ஜனங்கள் சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்குகிறார்கள். தேசத்துல ஜனங்கள் அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். இவைகள் எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. தேவனுக்கு மறைவான சிருஷ்டி எதுவுமே இல்லை. தேசத்துல இடுக்கண் செய்கிற ஜனங்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேசத்துல கொள்ளையடிக்கிற மக்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேசத்துல சிறுமையும் எளிமையுமானவர்களை ஒடுக்குகிறவர்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேசத்துல அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறவர்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இதை அவர் பார்த்துட்டு அடுத்தது அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, தேசத்தை அழிக்க வேண்டும். எங்க ஜனங்கள் பாவம் செய்கிறார்களோ, எங்க ஜனங்கள் தப்பு பண்ணுகிறாங்களோ அவர்கள் மீது தேவனுடைய கோபம் இறங்கி வரும். ஆண்டவர் சொல்றார், தேசத்துல இப்படியெல்லாம் தப்பு நடக்குது, இப்போ நான் அவர்கள் மீது நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் மூர்க்கத்தின் அக்கினியை நான் ஊற்ற வேண்டும். தேசத்துல ஜனங்கள் கொள்ளையடிக்கிறதற்காக, தேசத்துல சிறுமையும் எளிமையுமானவர்களை ஒடுக்குகிறதற்காக, அந்நியர்களை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறதற்காக, தேசத்துல ஜனங்களை இடுக்கண் செய்கிற அந்த காரியத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய மூர்க்கத்தின் அக்கினியை ஊற்றி அவர்களை நிர்மூலமாக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். தேசத்துல ஜனங்கள் பாவம் செய்கிற பொழுது அந்த தேசத்தின் மீது அக்கினியை ஊற்றி என்ன பண்ணுவாரு, அதை அழிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய நீதி. இந்த நீதியிலிருந்து தேவன் மனம் மாற வேண்டும் என்றால் தேசத்திற்காக திறப்பில நிற்பதற்கு ஆட்கள் தேவை. ஆண்டவர் பார்க்கிறார், தேசத்துல திறப்பில நிற்பதற்கு ஒருவரையும் காணவில்லை. தேசத்துல ஜனங்கள் கொள்ளையடிக்கிறார்கள், தேசத்துல இடுக்கண் செய்கிறார்கள், தேசத்துல சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்குகிறார்கள், அந்நியர்களை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். இதெல்லாம் தேசத்துல அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கும்
நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா தேசம் அழியாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு சில தேவ பிள்ளைகள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறார்கள். திறப்பிலே நின்று ஜெபிக்கிறதினாலேயே தேசம் இன்று வரைக்கும் தப்பித்துக் கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் என்றைக்கோ தேசம் அழிந்து போயிருக்கும். சோதம் கோமரோ பட்டணத்திற்கு தேவன் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள், இல்லை என்றால் நான் அழித்து விடுவேன் என்று. ஆனா ஒருவரும் மனம் திரும்பவில்லை. ஆனா ஆபிரகாம் மாத்திரம் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறார். ஆண்டவரே 10 நீதிமான் இருந்து அழிப்பீரோ? ஆண்டவர் சொன்னார், அழிக்க மாட்டேன். 10 நீதிமான் கூட அங்க இல்லை. லோத்துவை குறித்து மாத்திரம்தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானாகிய லோத்துவை நான் ரட்சித்தேன் அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறார். ஒரே ஒரு நீதிமான் மாத்திரம் அங்க இருந்ததினால தேவன் என்ன பண்ணார்னா அந்த நீதிமான மட்டும் காப்பாத்திட்டு மீதி எல்லாத்தையுமே அழித்து போட்டார். இதுதான் தேவனுடைய நீதி. எங்கெல்லாம் பாவம் நடக்குதோ, எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ, அங்கெல்லாம் தேவன் கோபம் கொண்டு அந்த ஜனத்தின் மீது அக்கினி ஊற்ற வேண்டும் என்று, அக்கினினால நிர்மூலமாக்க வேண்டும் என்று இறங்கி வருவார். ஆனா திறப்பிலே நின்று யாராவது ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே இந்த ஜனத்தை அழிக்க வேண்டாம் என்று யாராவது மன்றாடி கொண்டிருப்பார்கள் என்றால், அவர்களை பார்த்து தேவன் விட்டுவிட்டு கடந்து போய்விடுவார். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்னைக்கு நம்ம தேசம் எல்லாம் தப்பித்து கொண்டிருக்கிறது. கொள்ளையடிக்கிற காரியங்கள், ஊழல் காரியங்கள் இன்றைக்கு பெருகி கொண்டே போகிறது. அந்நியரை அநியாயமாய் துன்பப்படுத்துகிற காரியங்கள் பெருகி கொண்டே போகிறது. சொந்த பந்தங்களுக்கு ஒரு நியாயம், தூரத்திலிருந்து யாராவது வந்திருந்தா ஒரு நியாயம். இது நம்முடைய கண்கள் காண நடந்து கொண்டிருக்கிறது. ஏழைகளை ஒடுக்கிற காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்து தேவன் நியாய தீர்ப்புக்காக இறங்குகிறார். ஆனாலும் தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் அந்த நியாய தீர்ப்பை மாற்றுகிறது. நம்முடைய ஆண்டவர் மனம் மாறுகிற தேவன் அல்ல. ஆனா இந்த ஒரே ஒரு விஷயத்திற்கு மாத்திரம் தேவன் மனம் மாறுவார். சோதம் கோமர பட்டணத்தை அழிப்பேன்னு சொன்னார். யாருமே அங்க மனம் திரும்பல, யாருமே தேவனை நோக்கி பார்க்கல. அதனால கர்த்தர் அழித்து போட்டார். ஆனால் அதே நேரத்துல நினிவே பட்டணத்திற்கு ஆண்டவர் எச்சரிப்பை அனுப்புகிறார். 40 நாள்ல நான் கவிழ்த்து போட்டு விடுவேன், 40 நாள்ல நான் அழிக்க போகிறேன், உங்களுடைய பாவம் எல்லாம் என் முன்னாடி வந்துட்டது, அதனால நான் அழிக்க போறேன்னு தேவன் இறங்குறார். ஆனா ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, தேவனுக்கு முன்பாக திறப்பில நின்னுட்டாங்க. ஆண்டவரே, நாங்க பாவம் செய்து விட்டோம். ராஜா முதற்கொண்டு, தளபதிகள் முதற்கொண்டு, அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருமே, ஆடு மாடு எல்லாமே தேவ சமூகத்துல உபவாசத்தோடு கூட வந்ததினாலே தேவன் அவர்களை விட்டு விட்டார். தேவன் மனம் மாறிவிட்டார். செய்வேன் என்று சொன்ன அந்த தீங்கில் இருந்து தேவன் மனம் மாறுகிறார். வேற எதுக்குமே ஆண்டவர் மனம் மாற மாட்டார். ஆனா ஒரே ஒரு காரியம், ஆத்துமாக்கள் அழியக்கூடாது. எந்த ஒரு துன்மார்க்கனும் தன்னுடைய துன்மார்க்கத்திலே சாவது அவருக்கு எவ்வளவு வேணும், பிரியம் கிடையாது. அவன் மனம் திரும்பி அவர் பக்கமாய் வருவதுதான் அவருக்கு பிரியம். இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒருவரும் கெட்டு போக கூடாது, ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று அவர் விரும்பிதான் இன்னும் வராம தாமதிக்கிறார். 2000 வருஷமாவது அவர் சொல்லிட்டு போய், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லிட்டு போய் 2000 வருஷம் ஆகுது, இன்னும் வராததற்கு காரணம் என்ன அப்படின்னா, என் ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டார்களா, என் ஜனங்கள் என் பக்கத்துல வந்துட மாட்டார்களா அப்படின்னு அவர் இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறார். ஜனங்களுக்காக பரிதவிக்கிற தேவன். ஆனா அதே நேரத்துல தேசத்துல தவறு நடக்கிற பொழுது, தேசத்துல பாவம் பெருகுகிற பொழுது நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும். 2 பக்கத்தையும் ஆண்டவர் என்ன பண்றார், பேலன்ஸ் பண்றார். ஒரு புறத்துல தவறு நடக்கிற பொழுது அக்கினியை ஊத்தி நிர்மூலமாக்கணும்,
ஆனா இன்னொரு புறத்துல தேவ பிள்ளைகள், ஆண்டவரே எங்க ஜனத்திற்கு இறங்குங்க, எங்க ஜனத்திற்கு மன்னிங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணா அவர்களுக்காக மனம் இறங்கணும். இந்த ரெண்டையுமே ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார்? பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதனாலதான் நம்ம தேசம், நம்ம நாடு, நம்ம கிராமம் எல்லாமே தப்பித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேசத்துல பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. பாவத்தை தண்ணீரை போல இன்றைக்கு மக்கள் குடித்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் அருவருக்கிற பாவம் இன்றைக்கு, சோதம் கோமுர பாவம் இன்றைக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. சென்னையில கூட நிறைய பேரு அப்படிப்பட்ட பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புறத்துல இல்ல, ஆனா பட்டணங்களில இன்றைக்கு அந்த சோதம் கோமுர பட்டணம் பெருகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்து தேவன் கோபப்பட்டு நான் தேசத்தை அழிக்க வேண்டும் என்று இறங்குகிறார். ஆனா திறப்பில நின்று ஜெபிக்கிற ஒரு சிலர் நிமித்தம் இன்று வரைக்கும் தேசம் தப்பித்து கொண்டிருக்கிறது. எல்லார் நிமித்தம் அல்ல, தேசத்திற்காக திறப்பில நிற்கிற ஒரு சிலரின் நிமித்தம். ஒரு வசனத்தை வாசிச்சா நமக்கு புரியும். சங்கீதம் 106:23 வாசிக்கிற பொழுது அங்கே மோசே குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரகத்தை மாற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். பாருங்க, ஜனங்களை நான் நாசம் பண்ணுவேன், ஜனங்களை நான் அழிப்பேன் அப்படின்னு கோபத்துல இறங்குறார். ஆனா ஒரு மோசே திறப்பிலே நிற்கிறார். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் செய்த பாவத்தை மன்னியும், இந்த ஜனங்களை நீர் அழிக்க வேண்டாம், என்னுடைய பெயரை வேண்டுமானால் நீர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போட்டோம், ஆனா இந்த ஜனத்தை நீங்க அழிக்க கூடாது ஆண்டவரேன்னு தேவ சமூகத்துல நின்றதன் நிமித்தம் அந்த மோசைக்காக தேவன் இஸ்ரவேல் மக்களை அழிக்காமல் விட்டு விட்டார். அவங்க பண்ணின அந்த விக்கிரக ஆராதனை காரியத்தை பார்த்து, விக்கிரக ஆராதனை திருவிழாவை பார்த்து தேவன் கோபத்துல இறங்கினார். ஆனா ஒரு மோசே தேவ சமூகத்துல நின்றதன் நிமித்தம் தேசம் காப்பாற்றப்பட்டது, இஸ்ரவேல் சந்ததி காப்பாற்றப்பட்டார்கள். ஆண்டவர் இன்னொரு ஆப்ஷனை கூட கொடுக்கிறார். மோசே, நீ இந்த ஜனத்துக்காக நிக்காத, நான் இந்த ஜனங்களை அழிக்கட்டும், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு அங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனாலும் நான் பெரிய ஜாதி ஆவது முக்கியம் இல்ல ஆண்டவரே, என் ஜனங்கள் அழியக்கூடாது, என் ஜனங்கள் அழியக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன்ப்பா, உன்னிலிருந்து ஒரு ஜாதி உருவாகும் அப்படிங்கிறார். வேண்டாண்டவரே, நான் ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயர் கிறுக்கப்பட்ட நிலைக்கு போனாலும் பரவாயில்லை, ஆனா என் ஜனங்கள் அழியக்கூடாது என்பதில கவனமாய் மோசே திறப்பிலே நின்று ஜெபித்தார். ஜெபித்ததன் நிமித்தம் தேசம் காக்கப்பட்டது. இன்னைக்கு தேசத்துல பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில நீங்களும் நானும் மோசையை போல திறப்பிலே நிற்க வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அந்த அனுபவம் இன்றைக்கு உங்களிடத்துல காணப்படுகிறதா? இல்லை என்றால் அந்த அனுபவத்திற்குள்ள நாம் வர வேண்டும். அந்த அனுபவத்திற்குள்ள வர வேண்டும். இதைத்தான் அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு எச்சரிப்பாக ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறார். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். இன்றைக்கு உங்க நெத்தியில அடையாளம் போடப்பட்டிருக்கிறதா? நான் விசுவாசிக்கிறேன், என் நெற்றியில ஆண்டவர் அடையாளம் போட்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா, நான் அதிகாலை 5 மணியிலிருந்து
6 மணி வரைக்கும் தேசத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் குழுவாக இணைந்து வாரத்துல 5 நாட்கள் 11 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவில் 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நாங்கள் குழுவாக இணைந்து தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். அதனாலதான் நான் உங்களுக்கு முன்னாடி நின்று தைரியமா சொல்றேன், என்னுடைய நெற்றியில தேவன் ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார். தேசத்துல நடக்கிற காரியங்களை பார்த்து யார் தேவ சமூகத்துல திறப்பில நின்று பெருமூச்சு விட்டு அழுகிறார்களோ அவர்களுடைய நெற்றியில அடையாளம் போடப்படும். இன்னைக்கு உங்க நெத்தியில அடையாளம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க மற்றவங்களுக்காக, தேசத்துல நடக்கிற பாவங்களுக்காக, தேசத்துல நடக்கிற ஜனங்கள் கொள்ளையடிக்கிற காரியத்திற்காக, சிறுமையானவர்களை எளிமையானவர்களை ஒடுக்குகிற காரியத்திற்காக, லஞ்சம் ஊழலுக்காக, பாவத்திற்காக நீங்க தேவ சமூகத்தில ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள் என்றால் உங்கள் நெற்றியிலே ஆண்டவர் ஒரு விசேஷித்த அடையாளத்தை போடுவார். நீங்க அப்படி ஜெபம் பண்ணல அப்படின்னா உங்க நெற்றியில அடையாளம் இருக்காது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா சுயநலமான ஜெபமாகவே இருக்கிறது. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் மனைவி ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் அண்ணன் தம்பிகளை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும் அப்படின்னு தான் நிறைய பேருடைய ஜெபம் இருக்கிறதே தவிர ஆண்டவரே எங்க கிராமத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே எங்க தேசத்தை ஆசீர்வதியும், தேசத்துல நடக்கிற பாவங்களை பாரும், பாவம் செய்யற மக்களை சந்தியும், குடிகாரர்களை ரட்சியும், விபச்சாரக்காரர்களை ரட்சிங்க, கொலைகாரர்களை ரட்சிங்க, கொள்ளையடிக்கிறவங்களை ரட்சிங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்றீங்களா? அப்படி நீங்க ஜெபம் பண்ணல அப்படின்னா உங்க நெத்தியில ஆண்டவர் அடையாளத்தை போட மாட்டார். உங்க குடும்பத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணினீங்க அப்படின்னா நெத்தியில அடையாளம் போட மாட்டார். ஆனா தேசத்திற்காக நீங்க ஜெபிப்பீர்கள் என்றால் உங்கள் நெற்றியில விசேஷித்த அடையாளம் போடப்படும். ஏன் இந்த அடையாளத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னா, அடையாளம் போடப்படாதவர்கள் சங்கரிக்கப்பட்டார்கள் என்று இங்க வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், யார் யாரெல்லாம் ஜெபம் பண்றான்னு பாருப்பா. ஒவ்வொரு வீடு வீடா பாரு, யார் யாரு ஜெபம் பண்றாங்க, தேசத்திற்காக ஜெபம் பண்றாங்க, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்றாங்க, தேசத்தில் நடக்கிற பாவத்தை பார்த்து ஆண்டவரே எங்க ஜனத்தை மன்னியும் மன்னியும் யார் யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்க பாரு அப்படின்னு ஒரு தேவதூதனுக்கு ஆண்டவர் சொல்றார். அவங்க பார்த்து என்ன பண்றாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் தேசத்துல நடக்கிற அருவருப்பை பார்த்து ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்றாங்களோ அவங்க நெத்தியில மட்டும் அடையாளத்தை போட்டுக்கிட்டே வராங்க. இன்னும் தேவதூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, அடையாளம் யார் யாருக்கெல்லாம் போடப்படலையோ அவங்க எல்லாம் என்ன பண்ணும், வெட்டு அப்படின்னு வந்து ஆண்டவரிடத்திலிருந்து உத்தரவு வருகிறது. ஒரு தேவதூதன் அடையாளத்தை போட்டுட்டே போறான், இன்னொரு தேவதூதன் அடையாளம் போடப்படாதவர்கள் எல்லாரையும் சங்கரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா 9வது அதிகாரம் 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண்கள் தப்ப விடாமல் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள், அடையாளம் போடப்படுகிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்திற்கு முன்னே இருந்த மூப்பரிடத்துல துவங்கினார்கள். பாருங்க, இங்க கட்டளை வருகிறது, சின்ன பிள்ளைங்களை கூட விடக்கூடாது, பெரியவர் சிறியவர் முதியோர் யாரையுமே விடக்கூடாது. யார் யாரெல்லாம் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றாங்களோ அவங்களெல்லாம் வந்து தொடக்கூடாது. ஜெபம் பண்ணாதவர்கள் எல்லாரையும் வெட்டுங்கள் அப்படின்னு வந்து உத்தரவு ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. பாருங்க, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, சின்ன பிள்ளைங்க கூட மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணுமா, சின்ன பிள்ளைங்க கூட தேசத்திற்காக ஜெபம் பண்ணணுமா. ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, மூப்பரிடத்துல துவங்குங்கள். ஆலயத்துல போயிட்டு மூப்பர்கள்னா யாரு, பெரியவங்க, ஏன்னா அவங்கதான் வந்து முன்மாதிரியா இருக்கணும். அவங்கதான் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்மாதிரியா இருக்கணும், தேசத்திற்காக ஜெபிக்கணும்.
மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், முதல்ல மூப்பர்களிடத்துல துவங்குங்கள். இன்னைக்கு ஆண்டவர் வர்றாருன்னு வைக்கலாம், ஆண்டவர் வந்து சொல்றார் ஒரு தேவதூதன்ட்ட, யார் யார் நெத்தியில எல்லாம் வந்து அடையாளம் போடப்பட்டு இருக்கிறதோ அவங்களெல்லாம் வந்து விட்டுறணும், அடையாளம் போடப்படாதவர்களை சங்கரிக்கணும் அப்படின்னு சொல்றார். ஆண்டுடைய வார்த்தை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். உங்க கையில் இருக்கிற வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை தான் நான் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சத்தியத்தை சத்தியமாய் பேசுவதற்கு தான் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். அதனால யாராயிருந்தாலும் சரி, தேசத்திற்காக நாம் ஜெபிக்கவில்லை என்றால் சங்கார தேவதூதன் வருவான். இதுக்கு முன்னாடி வந்தானோ வரலையோ, இனி வருவான். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இனி தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஒரு 5 நிமிஷமாவது, ஆண்டவரே எங்க ஊர்ல பாவம் செய்யற மக்கள் எல்லாம் ரட்சிங்கப்பா, எங்க நாட்டுல பாவம் செய்யற மக்கள் எல்லாம் ரட்சிங்க. ஏன்னா இன்னைக்கு ஏழை எளிய மக்களை இன்னைக்கு நசுக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். வேற எங்கேயும் போவாதான். நாங்க இருக்கிற பகுதியில எங்களுக்கு எவ்வளவு பிரஷர் கொடுக்குறாங்க தெரியுமா? காரணம் என்னன்னா, நாங்க திருநெல்வேலியில இருந்து இங்க வந்திருக்கிறோம். அதனால நம்ம எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நியாயம் பேசுறதுக்கு யாருமே வர்றதில்லை. அவங்கதான் தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனா எல்லாரும் யாருக்கு பேசுவாங்க? அவங்களுக்கு தான் பேசுவாங்க. ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ஆண்டவர் சும்மா, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நீதியுள்ள நியாயாதிபதி அந்நியனை அநியாயமா ஒடுக்குனா ஆண்டவர் சும்மா விட மாட்டார். என்கிட்ட ஒருத்தர் போன் பண்ணி, நீ எப்படி ஊழியம் பண்ணிடுறான்னு பார்த்துடுறாங்க, எப்படி நீ இந்த காரியத்தை செய்திடுறான்னு பார்த்தேன். நீதியுள்ள நியாயாதிபதிக்கு முன்னாடி யாரும் தப்ப முடியாது. அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறவர்கள் மீது தேவனுடைய கோபம் இறங்கும். அதனால நம்ம அந்நியர்களை அநியாயமா துன்பப்படுத்தக்கூடாது, ஏழை எளிய மக்களை ஒடுக்க கூடாது. ஏழைக்கும் ஆண்டவர் ஏசப்பா தான், பணக்காரருக்கும் ஆண்டவர் ஏசப்பா தான். ஏழைக்கு நம்ம இறங்கணும், நீதி செய்யணும். ஆனா இன்னைக்கு உலகத்துல ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரருக்கு ஒரு நீதி. இதெல்லாம் பார்த்து தேவன் கோபப்படுகிறார். இந்த கோபம் மாற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அப்படி நம்ம ஜெபித்தோம் அப்படின்னா நம்ம நெத்தியில ஆண்டவர் அடையாளம் போடுவார். சங்கார தூதனுக்கு நாம் தப்பிக்கலாம். இல்லை என்றால் இதை இன்னும் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நான் முடிக்க போறேன். வெளிப்படுத்தின விசேஷம் அதை 9வது அதிகாரத்துல இதே காரியம் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. 5 மாதம் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல் இருக்கும். யார் யார் நெத்தியிலெல்லாம் வந்து முத்திரை இல்லையோ அவங்களெல்லாம் நியாயம் தீர்க்கும்படி தேவதூதன் இறங்கி வருவான். அந்த முத்திரையை தரிப்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணார்? 5 மாதம் அளவும், அதாவது ஒரு உபத்திரவத்துக்குள்ள அனுப்பி விடுகிறார். இன்னைக்கு சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஏன் உபத்திரவம் வருகிறது, ஏன் பிரச்சனை வருகிறது என்றால், நாம கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்பதற்காக. கர்த்தர் பக்கமாய் நம்மளை திருப்பி அவருக்கு பிரியமான ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சில நேரங்களில நம்மை உபத்திரவத்தின் பாதைக்குள்ள நடத்துகிறார். இன்னைக்கு நிறைய பேர் எப்ப ஜெபம் பண்ணுவாங்கன்னா, கஷ்டம் வரும்போதுதான் ஜெபம் பண்ணுவாங்க. நிறைய பேர் பிரச்சனை வரும்போதுதான் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் எப்பொழுதும்
ஜெபம் பண்ண வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நமக்காக அல்ல, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், தேசத்திற்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணல அப்படின்னா நாம மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆண்டவர் நம்முடைய நெற்றியில அடையாளத்தை போட மாட்டார். எந்த சங்கார தூதன் வந்தாலும் சரி சங்கரிச்சுட்டு போயிடுவான். நெற்றியில அடையாளம் போடப்பட்டிருந்தால் அவன் விலகி போய் விடுவான். அதனால இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ள நம்ம இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிப்பார். ஆனால் இனி வருகிற நாட்களில நாம மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், தேசத்திற்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவருக்கு முன்னாடி நின்று ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்க தேசத்துல பாவம் பெருகிவிட்டது, மன்னியும் ஆண்டவரே. மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ற அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமான ஜெபம். தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். காரணம் என்ன அப்படின்னா, 3 வேளை ஜெபிக்கிறவர், தன்னுடைய நாட்டுக்காக ஜெபிக்கிறவர், ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், ஜனத்திற்காக ஜெபிக்கிறவர். அதனால அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், மிகவும் பிரியமானவன். நீங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணனீங்க அப்படின்னா தேவனுக்கு பிரியமானவர்களாக நீங்கள் மாறி விடுவீர்கள். ஆகையினால உங்க மேல ஒரு விசேஷித்த ஜெப ஆவியை ஊத்தணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுங்க. தனியா ஜெபம் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு சாத்தியம் அல்ல. கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணுவோம், அதுக்கு பிறகு விட்டுருவோம். ஏன்னா ஒண்டியா இருப்பவனுக்கு ஐயோன்னு எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேரா 3 பேரா கூடுங்க, தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, கிராமத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, பாவம் செய்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு குடிகாரனை பார்த்தா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த குடிகாரனை ரட்சின்னு சொல்லுங்க. ஒரு அநியாயக்காரனை பார்த்தா சொல்லுங்க, ஆண்டவரே இந்த அநியாயக்காரனை ரட்சியும். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேசத்துல நடக்கிற அருவருப்புகளை பார்த்து என்ன பண்ணணுமா? பெருமூச்சு விட்டு அழணுமா? அதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு தப்பு பண்ற, அநியாயம் பண்ணுகிற ஒரு மனிதனை பார்க்கிற பொழுது நம்ம பரியாசமா பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மனுஷன் தப்பு பண்றானா அவனை குறித்து என்னிடத்துல வந்து சொல்லு, நான் அவனை பார்த்து கொள்ளுகிறேன். அந்த துன்மார்க்கனை நான் மனம் திரும்ப செய்கிறேன். இன்றைக்கு ஜனங்களை சாத்தான் பாவத்திற்குள்ள, பாவ குழிக்குள்ள தள்ளி இருக்கிறார். பாவத்தை தண்ணீரை போல ஜனங்கள் குடித்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இன்றைக்கு துளியளவும் இல்லாமல் போய்விட்டது. கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இல்லாத சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேசத்தின் மீது தேவன் கோபமாயிருக்கிறார். இப்போ நம்ம கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்பதற்கு நீ வருவாயா? அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அதுதான் எதிர்பார்ப்பு. நாம ஜெபம் பண்ணலன்னா தேசம் அழிஞ்சிடும். ஆண்டவரே சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். என் முகத்தை தேடினால், ஜெபம் பண்ணினால், என் பிள்ளைங்க ஜெபம் பண்ணா போதும், தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், ஜனத்திற்கு இறங்குவேன். என் பிள்ளைங்க ஜெபம் பண்ணல அப்படின்னா நான் தேசத்தின் மீது மூர்க்கத்தின் அக்கினியை ஊற்றிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல, ஒருவரும் கெட்டு அழிந்து போவது சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் சித்தமாயிருக்கிறார். அதனாலதான் நம்ம கிட்ட கேட்கிறார், நீ தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவாயா? தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவீர்களா? நீங்க தேசத்திற்காக ஜெபம் பண்ணல அப்படின்னா நீங்களும் அழிவீர்கள், ஜனமும் அழிந்து போவார்கள். அதுதான் எஸ்தர் ராஜாத்திக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. இந்த காலத்துல நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், ஆனால் நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். எப்பவுமே ஆண்டவர் சொன்ன வேலையை நம்ம செய்யல அப்படின்னா தண்டனை நிச்சயம். கொடுத்த தாளந்த பயன்படுத்தலன்னா தண்டனை நிச்சயம். தாளந்தையும் பிடிங்கிறார், தண்டனையும் படுத்துருவார். அதனால சத்தியத்தை கேட்டு நம்ம மௌனமாய் இருப்போம் என்றால்
தண்டனைக்கு தப்ப முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகையினால இன்றைக்கு தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தேசத்திற்காய் ஜெபம் பண்ணுவேன், என் ஜனத்திற்காய் ஜெபம் பண்ணுவேன், மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நீ ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் இன்றைக்கே தேவன் உங்க நெற்றியில விசேஷித்த அடையாளத்தை போடுவார். பெரியவங்க முன்மாதிரியாய் மாற வேண்டும். வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன் முன்மாதிரியாய் மாற வேண்டும். நம்ம ஜெப சத்தத்தை நம்ம பிள்ளைங்க கேட்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை ரட்சி, என் குடும்பத்தை ரட்சியும் அப்படிங்கிற சத்தத்தை பிள்ளைகள் கேட்க கூடாது. என் பக்கத்து வீட்டுக்காரனை ரட்சிங்க, என் ஊர்ல இருக்கிறவங்களை ரட்சிங்க, அந்த கொலைகாரனை ரட்சிங்க, அந்த திருடனை ரட்சிங்க அப்படிங்கிற அந்த சத்தம் பிள்ளைகளுடைய காதுகள்ல கேட்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், முதல்ல மூப்பர்களை வெட்டு. ஆகையினால இன்றைக்கு ஒப்பு கொடுக்கணும், தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஜெபம் மாறணும். ஆண்டவரோடு கூட பேசுகிற அந்த அனுபவத்திற்குள்ள, பழக்கத்திற்குள்ள நம்ம வரணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறபடினாலேதான் இன்றைக்கு உங்கள் மத்தியில ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கடினமா இருக்கலாம், ஆனா இந்த வார்த்தையில தான் ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒரு சமயம் ஒரு சகோதரர் ஒரு சாட்சி சொன்னார், பெரிய கோடீஸ்வரர். அவர் சொல்றாரு, நாங்க இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் என்னுடைய தாயார். அவங்க பல கோடிக்கு அதிபதி, ஆனா அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது குடிசை வீட்டுல வாழ்ந்தாங்களாம். அவர் சொல்றாரு, எங்க தாயாருடைய ஜெபம் எப்படிப்பட்டது என்றால் தினந்தோறும் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு நாள் கூட எனக்காகவோ எங்க தம்பிமார்களுக்காகவோ அண்ணனுக்காகவோ அவங்க ஜெபம் பண்ணதை நான் கேட்டதே இல்லை. எங்க தாயாருடைய ஜெபம் எல்லாம், ஆண்டவரே எங்க கிராமத்தை ஆசீர்வதியும், கிராமத்தை ரட்சியும், பாவம் செய்யற மக்களை சந்தியும் ரட்சியும், தேசத்தை ஆசீர்வதியும் அப்படின்னு மற்றவங்களுக்காக தேசத்திற்காகவே ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு நாள் கூட அவங்க எங்களுக்காக ஜெபம் பண்ணினதே இல்லை. எங்க தாய் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிற அந்த ஜெபத்தின் நிமித்தம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். சின்ன தொழில் தான் பண்ணோம், அந்த தொழில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். எங்க தாயாருடைய அந்த ஜெபத்தின் நிமித்தம் இன்றைக்கு நாங்க இந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சாட்சி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவதை விட மற்ற பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால் இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கு வந்து சேரும். உங்க குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுவதை விட மற்றவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுவீர்கள் என்றால் இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்க குடும்பத்திற்கு வந்து சேரும். யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினார். கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இந்த வார்த்தை ஒரு நாளும் மாறாது. உங்க ஜெபம் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறார். ஏன்னா தேசத்துல பாவம் பெருகிவிட்டது. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில நிற்பதற்கு உங்களை தேடி வந்திருக்கிறேன். ஜெபம் பண்ணுவீங்களா, ஜெபம் பண்ணுவீங்களான்னு ஆண்டவர் கேட்கிறார். நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரேன்னு தேவ சமூகத்துல சொல்லுங்க. ஆண்டவர் உங்க நெற்றியில அடையாளம் போடுவார். அடையாளம் போடப்பட்டவர்களை எந்த சங்கார தூதனும் அணுகவே மாட்டார். நீங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க குடும்பத்துக்கிட்ட சாத்தம் வரவே மாட்டான். வியாதி வராது, பலவீனம் வராது, நஷ்டம் வராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். நம்ம அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஜெபாமி போற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாமி போற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கணுமே. ஜெபாதி போற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாதி போற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே,
ஐயா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளை, தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி போற்றும் ஐயா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி போற்றும் ஐயா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே. திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காக ஜெபிக்கணுமே. தேசத்திற்காக ஜெபிக்கணுமே. ஜெபாவி போற்றும் ஐயா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி போற்றும் ஐயா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி போற்றும் ஐயா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. Thank you Jesus. இயேசுவே, என் மேல ஒரு ஜெபாவியை ஊற்றுங்கப்பா. ஜெபாவியை ஊற்றுங்கப்பா. ஜெபாவியை ஊற்றுங்க ஆண்டவரே. தேசத்திற்காக ஜெபிப்பதற்கு, தேசத்திலே நடக்கிற அருவருப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுவதற்கு நான் இருக்கிற ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. நான் ஜெபம் பண்ணுவேன்ப்பா. ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்பதற்கு யார் உண்டு என்று ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். ரிக்காலா தூரா சந்தா ராவா. தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணுவேன்ப்பா. தேசத்துல நடக்கிற அருவருப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு நான் அழுது ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன நம்புங்க ஆண்டவரே. என்ன நம்புங்க ஆண்டவரே. என்ன நம்புங்க ஆண்டவரே. காலையில எழுந்த உடனே நான் தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவேன்ப்பா. நம்புங்க ஆண்டவரே. நம்புங்க நம்புங்க. தகப்பனை ஒப்பு கொடுக்கிறவருடைய பிள்ளைகள் மீது ஒரு முத்திரையை போடுவீராக. வேறு பிரிப்பீராக. வேறு பிரிப்பீராக. ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் மீது ஊற்றுவீராக. ஊற்றுவீராக. சர்வா தாலா கரவா ரிமானா துலா சந்தரா தாலா கவா. ஒரு ஜெப ஆவியினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே. 2 பேராய் 3 பேராய் திருச்சபையாய் சேர்ந்து தேசத்திற்காக ஜெபிக்க ஆண்டவரே ஸ்தோத்திர கிருபை செய்வீராக. நம்முடைய பிள்ளைகளை இனி தூங்க விடாதுங்கப்பா. ஆண்டவரே, இனி மௌனமா இருக்க விடாதுங்க. ஜெபம் பண்ண வைங்கப்பா. தேசத்திற்காக, கிராமங்களுக்காக, ஊழியர்களுக்காக, தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப பாரத்தை கர்த்தர் இன்றைக்கு நீங்க ஊற்றுவீராக. ஒருவரை விடாதுங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள், மூப்பர்கள் எல்லார் மீதும் இந்த ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. ஜெப சிந்தனை உண்டாவதாக. இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த அனுபவத்திற்குள்ள ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவார்களாக. நீங்க பிடிங்கப்பா, பிடிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மீது ஒரு அடையாளத்தை போடுங்கப்பா. எந்த சங்கார தூதனோ, ஆண்டவரே சங்கரிக்கிற தூதனோ உங்களுடைய பிள்ளைகளையோ, உங்களுடைய பிள்ளைகளுடைய வீட்டிலேயோ ஆண்டவரே அது அணுகாதபடிக்கு அது பாதுகாப்பும் என்கிற ஆண்டவரே அந்த நம்பிக்கை, விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள கடந்து வரட்டும்பா. ஜெபிக்கிறவர்களை, தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களை நீர் சேதப்படுத்துவதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு ஆண்டவரே நீங்க செயல்பட வைங்கப்பா. இந்த வசனங்களின்படி நடக்க கர்த்தர் வைப்பீராக. வந்த ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டீங்க, ஆசீர்வதித்தீங்க, பேசுனீங்க. நன்றி அப்பா. இன்னொரு விஷயம், இப்படி பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குங்க. பலவீனத்தெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா. மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இருதயத்தின் எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறுவதாக.
நிறைவேறுவதா. நீங்க அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பிரோஜனமான ஊழியக்காரனாகிய நான் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறப்பா. என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அந்த வார்த்தையை சொல்லிட்டேன். அப்ப அந்த வசனம் எல்லாம் 30, 60, 100 பலன் தரட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.